friends, welcome back to the BCDI Gaming. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்டம்பிள் காய்ஸ். அது மட்டும் இல்லை, இது கிறிஸ்மஸ் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இன்னைக்கு இது போட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வாங்க அதுக்குள்ளே இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஸ்டார்ட் பண்ணதும் இப்போ நம்ம பிளேயர்ஸ்க்கு வெயிட் பண்ணோம். சரி, பிளேயர் 14 வந்துட்டாங்க, 32 வேணும். சீக்கிரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர 2025 ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயமா இல்லைன்னா நீங்கள் பெல் ஐக்கான் நைட்லன்னு அர்த்தம், ஆளில் கொடுக்கலன்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, ரொம்ப லைக்கியாக இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால். இந்த லெவலில் நான் ஏற்கனவே ஆடி இருக்கிறேன். நோ ஃப்ரெண்ட்ஸ், சரி அப்படியே போய் நோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபாஸ்ட்டாக போய் பண்ணோம். இது அவ்வளோ கஷ்டமாக இருந்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அப்படியே போனால் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியே இங்கே வந்தாச்சு. ஓகே, நோ ஃப்ரெண்ட்ஸ், சரி விடுங்க பார்த்துக்கலாம். எஸ் ஓகே, எப்படியோ அதே நம்மளுக்கு தள்ளி விட்டுச்சு. ஓகே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நோ நம்மளுக்கு வண்டியாக இருந்தால் எப்படியாதோ. ஃப்ரெண்ட்ஸ் கமான், எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு. 15 ஆயாச்சு, நம்ம அப்படியே 16 குவாலிஃபை ஆகிட்டோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியோ குவாலிஃபை லாஸ்ட்டாவது குவாலிஃபை ஆகிட்டோம். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதில் பேர் மாற்றுறது எனக்கு எப்படின்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், பட் நான் கூட்டு சீக்கிரத்தில் மாற்றிடுவேன். BCDI கேமிங் தமிழ்னு வைக்குவேன். ஓகே, இப்போ இந்த லெவல் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ரொம்ப வழுக்கும், எல்லா லெவலும் தான் வழுக்கும். இது கொஞ்சம் அல்டிமேட்டாக வழுக்கும். இதில் நம்மளுக்கு கண்ட்ரோலே வராது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு கண்ட்ரோல் வரணும்னா ஜம்ப் பண்ணி இப்படி தான் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஐஸ் பால் இது வச்சு எவ்வளோ பெரிய ஸ்னோமேன் செய்யலாம். கமான் நோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போனால் அப்படியே கமான் எஸ் கமான் அப்படியே போய் அப்படியே ஒரு ஜம்ப்பு, நம்ம தேட வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நியூ ரெக்கார்டு பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இவனாவது வந்துடுவானா? ஃபயர்மேன் வாடா, அங்கே ஒருத்தன் குவாலிஃபை ஆகிட்டான், இன்னும் ஒருத்தன் குவாலிஃபை ஆக போகிறான்னு தான் நினைக்கிறேன். இவன் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஆல்டா ஃப்ரெண்ட்ஸ், இவன் காலி. அவ்வளோ சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், யுவர் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8 இது ரிமைனிங் 8 தான். சரி சீக்கிரம். எந்த லெவலு? இந்த லெவலா? இது கொஞ்சம் கஷ்டமாக தான். ஒரே ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், அது நம்மளாக தான் இருக்கணும். எஸ், நம்மளுக்கு லக்கு ப்ளஸ் ஸ்கில்ஸ் தான் நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், லக்கு ஸ்கில்லு மெயின் ஸ்கில்லு தான். நம்மளுக்கு ஸ்கில் இருந்தாலே போதும். நோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா? மேலேருந்து கீழே வந்துட்டோம். விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே,
Yes. No friends. Yes. Come on. All done. I'm out. Eliminated. ச்சே, இவன் என் கை இப்படி பண்ணிட்டே இருக்கிறான். சரி, என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். என்னவோ ப்ளஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை ஃப்ரெண்டு ஆட் பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, என்னது இது? டாப் 2 கண்டினியூ. 50 ஜெம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கிப்பு வேணாம் விடுங்க, நம்மளுக்கு 50 ஜெம்ஸாக கிடச்சிச்சு. சரி, சீக்கிரம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான லெவல் ஃபைனலாக வரணும். இப்போ எவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட நம்ம அது முடிக்கணும். இருக்கிறதுலே கஷ்டமான லெவல் இப்போ வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். கங்காரு லெவலெல்லாம் இருக்குது. இது ரொம்பவே கஷ்டமானது. விடுங்க, பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இது மாதிரி தான் தேவை. ஓகே நோ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நோ விடுங்க. 16 குவாலிஃபையர் தானே, விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. எஸ், நம்மளுக்கு லக்காச்ச மாதிரி. ஓகே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி வழுக்குது. நோ ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த ஐஸ் லெவல் மாதிரி செம்மையாக வழுக்குது. ஐஸ் லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது கூட இப்படி தான். நம்ம இது போடுவோம். இல்லை, நம்ம ஜெயிச்சுட்டு பண்ணலாமா? அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம ஜெயிச்சிச்சா எல்லாருக்கும் ஒரு மாதிரி தோத்துட்டவங்களுக்கெல்லாம் இவன் ஜெயிச்சிட்டானின்னு இருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும். இவ்வளோ கஷ்டமாக வழுக்கிற மாதிரி இப்படி வச்சா தரையில் எண்ணெய் ஏதாவது ஊற்றுனாங்களான்னு வேறு தெரில. கன்ஃபார்ம் நம்ம போகிறது ரொம்ப இம்பாசிபிள். கமான், எப்படி இழுதுரு வந்துட்டோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை இப்படி நசுக்கிட்டாங்களே. ஓகே எஸ். அங்கே ஒருத்தன் காலி. வெயிட் பண்ணுங்க, இவன் காலி. மிஸ் ஆகிட்டானா? ஓகே, மிஸ் ஆகிட்டாங்க ஒருத்தன். சரி, நம்ம அப்படியே போய் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியும் இங்கே தப்பிச்சிட்டோம். வெயிட் பண்ணுங்க, அந்த இது கல் போயிட்டோம். அதான் நினச்சேன் அவனை இடிச்சிடும்னு. அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க, யாராவது வரட்டுமே. சரி, இவனுக்கு போயிடலாம். வந்தாச்சு. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஸ்டார்டிங்கில் இருக்கிறான். கன்ஃபார்ம் இவன் ஒரு நூப். உண்மையிலே சொல்கிறேன், நூப் தான் இவன். அது இவ்வளோ ஈஸி அதை பண்ணுறதுக்கு தெரியலையா? ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அந்த இது குச்சி போகிறது அவ்வளோ கூட்டத்துலேயே ஈஸியாக முடிச்சிட்டோம் நம்ம. அவனுக்கு அவ்வளோ கஷ்டம். சீக்கிரம் நெக்ஸ்ட் ரவுண்ட் அதோட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது போதும். நம்மளுக்கு கீழே விழுந்தால் காலி. அந்த மாதிரி இது லெவலெல்லாம் நம்மளுக்கு வரவே கூடாது. மிஸ்டர் பீஸ்ட் செம டஃப்பு, அதெல்லாம் வரவே கூடாது நம்மளுக்கு. என்ன வரப்போகுது? ஐயோ, இது பயங்கரமான லெவலாச்சு. நோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சரி நம்ம லக்கில் இதுவாயிட்டோம். ஓகே, கமான் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் ஸ்டைலு. நம்ம தான் லாஸ்ட்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஒருத்தவன்னா அப்படியே ஒரு ஜம்ப்பு. நோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்டா நம்மளை முடிச்சிட்டாங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மிஸ். நோ ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம எலிமினேட் ஆகிட்டோம். நம்மளுக்கு எதுக்கு மற்றவங்களுது? அப்படியே க்ளைம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஆட் ஒன்று வந்துச்சு. சீக்கிரம் இது ஏன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஹேங் ஆயிடுச்சான்னு தெரில. இப்போலாம் ரொம்ப ஸ்லோவாக ஆகுது. சீக்கிரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு தெரில. எப்படியும் வந்துச்சு. ரொம்ப டஃப்பான லெவலாக இருக்கணும். போக ஹார்டாகலேருந்து சிம்பிளாக ஈஸியாக மாறணும். அப்போதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. நெஞ்சா டைட்டில் வந்தால் கூட பரவாயில்ல. மிஸ்டர் பீஸ்ட் எப்பா நம்மளால் ஆடவே முடியாது, அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு லெவல். கங்காரு ஒரு ஆள் நம்மளுக்கு கங்காரு இது வருதோ ஏதோ ஒன்று. நெஞ்சா டைட்டில்ஸுமே எனக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு ஆள் எம்பாப்பே. ஃப்ரான்ஸோட ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லை, இப்போ தான் ரீசண்டாக வந்து ரியல் மெட்ரிடுக்கு போனார். சரி, கமான் எஸ். ஓகே, யாராவது எம்பாப்பே ஃபேனாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறேங்க. சரி, ஃபாஸ்ட்டு. ஓகே, இன்னும் ஃபாஸ்ட்டாக போ ஃபாஸ்ட்டாக. அந்த பீஸா ஏற்றா நம்மளுக்கு ஒன்றுமே பெனிஃபிட் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக போகணும். அப்படியே ஃபாஸ்ட்டாக. நோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு ஜம்ப்பு. ஓகே, கிட்ட வந்துட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், கிட்ட வந்துட்டோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், குவாலிஃபை ஆகிட்டோம். நம்மளது இன்னொரு புது ரெக்கார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட ரொம்ப பெரிய ரெக்கார்டு. டைமிங் இது யுவர் டைம். ஓகே, ஃபாஸ்ட். இவன் வந்தானா இவன் கீழே விழுந்துட்டான். அதில் எலிமினேட் ஆகிட்டான். ஓகே, இன்னும் ரிமைனிங் வந்து 16. சரி, சீக்கிரம் லோட் ஆகுது. ரொம்ப லேட்டாக லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. சரி, சீக்கிரம். ஐஸ் இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்பவே தான் கஷ்டம். பட் நம்ம நினச்சா முடிக்கலாம். கஷ்டமான லெவல், ரொம்பவே வழுக்கும். விடுங்க பார்த்துக்கலாம். நெருப்பா ஐஸா? அங்கே ஒருத்தர் நெருப்பு. இது நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ. கமான். ஓகே, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ட்ரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கமான், we can do it ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது லாஸ்ட்டாவது குவாலிஃபை ஆகிடணும். வெயிட். நெருப்பாயிசா? ஓகே, அவன் நெருப்பு காலில் இது இருக்கிறவன் வந்து வின்ட்டான் தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எஸ் குவாலிஃபை ஆகிட்டு நம்ம கீழே விழுந்துட்டோமே. இப்போ பாருங்க, அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்கிறோம். எப்படியோ குவாலிஃபை ஆகிட்டோம். விடுங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ். ஓகே, ரிமைனிங் 8. இதில் நம்ம ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிச்சிடணும். ஜெயிக்கிறது தோக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதே நம்ம லாஸ்ட் இது ரவுண்டு. இதுக்கு மேலே எதுவும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இம்பாசிபிள் அதெல்லாம் கொடுக்குறாங்களே ஃப்ரெண்ட்ஸ். யாராவது ஒரு இதுக்கு ஒரு 2 பேராவது வேணும், அதுதான் நல்லாயிருக்கும் ஈஸியாக. எப்படியே நம்ம கீழே வந்துட்டோமே. சரி, இப்படிக்கே போயிடலாம்.
அப்படியே இப்படி இடிக்க போயிடலாம். ஓகே, இடிக்க வந்துட்டு அதே வந்ததே தான் வருது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? அப்படியே எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ வந்தாச்சு. அப்பாடா, எப்படியோ வந்தாச்சு. இது எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எப்படியோ வந்துட்டோம். 1 vs 1 தான். இல்லை இன்னும் பின்னாடியெல்லாம் இருக்கிறாங்க போல். ஓகே, அவன் நம்மளுக்கு வச்சு கொடுத்துட்டான். வெயிட் பண்ணுங்க, இது ஏறிட்டு எஸ் ஃப்ரெண்ட்ஸ். டே தம்பி, எனக்கு கொஞ்சம் விழுந்து விட்டு குத்துட்றா. டே தம்பி, எனக்கு விட்டு குத்துட்றா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோவும் கஷ்டமாக கொடுத்துருக்குறாங்களே. தம்பி வேணாப்பா, விழுந்துரு. டே தம்பி, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் எஸ், நம்ம ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பட் பேர் மாற்றுறது தான் எப்படின்னு தெரில. ஓகே எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கு இந்த நியூ இயர் ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கான் ஆலில் கொடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு வர நியூ இயர் ரொம்பவே நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் கிராஃப்ட் போடுறேன். சும்மா மைண்ட் கிராஃப்டெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் ரியல் மைண்ட் கிராஃப்ட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பெல் ஐக்கான் ஆலில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும், ரியல் மைண்ட் கிராஃப்ட்டும் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் பிசிரா கேமிங் தமிழ். பாய்.